ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஐம் ஷாலினி. வெல்கம் டு அவர் சேனல் ஷால்ஸ் கலை ஓவியம். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி, லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு நல்ல பெரிய லெமன், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், சமையல் எண்ணெய் 3 ஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உப்பு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை. எலுமிச்சம்பழம் சாதம் செய்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, பழம் நல்லா பெருசாக இருக்கணும், நல்லா மஞ்சள் நிறத்தில் இருக்கணும், பழத்தில் எந்த ஒரு காயமும் இல்லாமல் பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதுக்கப்புறம் பழத்தோட அந்த மேல் தோல் வந்துட்டு ரொம்பவே சன்னமாக இருந்ததுன்னா பழம் நல்லா ஜூஸியாக இருக்கும். அப்படி இருக்க பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த பழத்தை 2ஆக கட் பண்ணி நல்லா சாறு பிழிஞ்சு தனியாக வச்சுக்கோங்க. அதே போல் 2 பச்சை மிளகாயை 4ஆக நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தோல் நீக்கிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. உங்களால் எவ்வளோ பொடி பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வடச்சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரையும் கடலைப்பருப்பு சேர்த்துங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்து. இதை நல்லா பொன்னிறமாகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் கடலைப்பருப்பும் உளுந்தும் எவ்வளோ அதிகமாக சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு சாதத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த பருப்புகள் நல்லா ஃப்ரை ஆயிடணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா உடனே பருப்பு தீஞ்ச மாதிரி ஆகிடும், ஆனால் உள்ளே வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் முழு பருப்புமே நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பருப்புகள் நல்லா ஃப்ரை ஆனோன்னே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை அதில் சேர்த்து ஒரு தடவை ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் அதுவும் ஃப்ரை ஆனோன்னே தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸை அதில் ஆட் பண்ணிடுங்க. அடுப்பு ஆனில் இருக்கும் போது நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதனோட டேஸ்ட் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுங்காட்டி அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் சேர்த்து ஒரு தடவை கிளறிடுங்க. அதுக்கப்புறம் லெமன் ரைஸுக்கு சாதம் உதிரியாக இருக்கணும். அதுக்கு சாதம் நம்ம வைக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் அந்த தண்ணியில் ஆட் பண்ணி நீங்கள் சாதம் வச்சிங்கன்னா சாதம் நல்லா உதிரியாக வரும். சாதம் ரெடியானதும் நம்ம செய்து வச்சுருக்கக்கூடிய அந்த லெமன் ரைஸ் மிக்ஸை அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஆனால் சாதம் உடைஞ்சிடக்கூடாது. சாதத்தை நீங்கள் அழுத்தியும் கிளறிடக்கூடாது. அப்படியே மேலாக அப்படியே கிளறிட்டே வந்தீங்கன்னா சாதம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான லெமன் ரைஸ் ரெடி. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கடுகு, எண்ணெய். உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 உருளைக்கிழங்கையுமே ஈவனான சைஸில் ரொம்பவே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண உருளைக்கிழங்குகளை உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்கோட கலர் மாறிடும். எல்லா உருளைக்கிழங்குகளையும் கட் பண்ணி தண்ணியில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரசன மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடச்சட்டி வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சதும் தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி அலசி வச்சுருக்கக்கூடிய அந்த உருளைக்கிழங்குகளை அதில் சேர்த்துருங்க. அந்த உருளைக்கிழங்கு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேருங்க. அப்போது உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக ஃப்ரை ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுங்கள். இது வர மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் இல்லை. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கு அப்புறமேல் தான் உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்க்கணும். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எண்ணெயிலேயே உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா உடனே அந்த மிளகாய்த்தூள் தீஞ்சிடும். இப்போது இந்த உருளைக்கிழங்குகளை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை சுத்தமாக போயிடணும். அதுக்கப்புறம் ரொம்பவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை லைட்டாக வேக விடுங்க. தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு குழஞ்சிரும். நீங்கள் கலக்க உருளைக்கிழங்கோட ஷேப் மாறிடும். அதுங்காட்டி ரொம்பவே கம்மியான அளவு தண்ணி ஊற்றி அதை பொறுமையாக உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சூப்பரான ஷேப்லேயும் கலர்லேயும் ரொம்பவே ருசியாக இருக்கும். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான சுவையான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி லெமன் ரைஸ் வித் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.